31. அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். இந்த மாதம் முழுவதும் இயேசுவின் அற்புதங்களை நாம் தியானித்திருக்கிறோம். அடுத்து நாமும் எப்படிலாம் இருக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை அற்புதமாக வைத்திருக்கிறார். இந்த அற்புத வாழ்க்கை முறை எப்படி வாழ இதெல்லாம் பார்க்குறோம். நீ கடைசியாக ஒன்று சொல்கிறேன். யோவான் 14 பாருங்களேன். 12ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இதை சொல்றது யாருன்னா இயேசு. அவர் என்ன சொல்றாரு? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால் அழுத்தம் திருத்தமாக அவர் ஒன்று சொல்ல விரும்புகிறாரு. அழுத்தி சொல்ல விரும்புகிறார். என்ன? பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இதை பார்க்கிலும் அதிகமாய் செய்வான். அப்ப நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதை படிச்சுக்கிட்டே இருங்களேன். இயேசு என்னவெல்லாம் செய்தார்னு உங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்ப நமக்கு தெரியும், இயேசு இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, ஆமென், ஹல்லேலூயா அப்படிலாம் சொல்றோம். ஏன்னா இயேசு கடவுளா செஞ்சார் நினைச்சிட்டு இருக்கோம். இயேசு ஒரு மனிதனாய், மனுஷகுமாரனாய் அவர் அற்புதங்களை செய்தார். நசரேனாகிய இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அப்படினால் என்ன? மனிதனாக அவர் அதை செய்தார். அது என்ன சொல்லுதுன்னா, எப்பா நீயும் இதை செய்ய முடியும். அவன் அதான் இங்க சொல்ல வராரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான். அப்ப இயேசு ஜுரத்திலிருந்து ஒரு சுகத்தை கொடுக்க முடிந்தால் என்னாலும் அதை செய்ய முடியும். இயேசு வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினால் என்னாலையும் அதை செய்ய முடியும். இயேசு மரித்தோரை உயிர்த்தெழுத வைத்தாரா? என்னாலும் செய்ய முடியும். ஏன்னா இயேசுவுக்குள் இருக்கிற அதே ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். ஆமென். இது ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இயேசுவை இயக்கின, இயேசுவை வழிநடத்தின அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இன்னைக்கு உங்க மேல இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான், இல்லையா? அப்ப இயேசு தன்னை அர்ப்பணித்தது போல நாம் நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னார். இயேசு பிதாவினிடத்திலே நேரம் செலவழித்தது போல நாம் நேரம் செலவழிப்போம் என்று சொன்னார். இயேசு செய்த கிரியைகளை நாம் செய்ய முடியும், அதை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய முடியும். ஆமென். அப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப வல்லமை உள்ளவர். அப்படின்னா என்ன? நீங்க சாதாரணமான மக்களே கிடையாது. நீங்களும் நானும் எக்ஸ்ட்ராடினரி பர்சன்ஸ். நம்மள மாதிரி இந்த பூமியில யாருமே இல்லை. ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டிகளா இருக்கிறோம். ஆமென். நம்மளுடைய அடையாளத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இயேசுவை பின்பற்றுகிற ஒருவன் தான் யார் என்பதை புரிந்து கொண்டால் அவன் தேசத்தையே மாற்ற முடியும். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் இதை நமக்கு நினைப்பூட்டுகிறார். எதை? அப்பா, உனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் சாதாரணமானவர் இல்லப்பா. அப்பா, இதையும் புரிஞ்சுக்கோ, நீ சாதாரணமானவன் அல்ல. உன்னால அற்புதங்களை செய்ய முடியும், உன்னால பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏன்னா நான் உன்னை அதுக்காகவே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். என்னை பார், என்னை பார்த்து நான் என்ன செய்தோன்னு அது எல்லாம் நீ செய்வாய் என்பதை புரிந்து கொள். என்னை வழிநடத்தின ஆவியானவர் தான் உனக்குள்ளே நான் வச்சிருக்கிறேன். அவர் உன்னை வழி நடத்துவார், சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்துவார், உன்னை அற்புதங்களை செய்கிறவனாக வைப்பார், உன்னையே அற்புதமாக வைப்பார். ஆவியானவர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்துவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எனவே பெரிய காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க உடனே பெரிய ஊழியக்காரங்க தான் பிரதர் அப்படிலாம் சொல்லிடாதீங்க. மட்டம் தட்டிடாதீங்க, லிமிட் பண்ணிடாதீங்க, மட்டுப்படுத்திடாதீங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், அதை மட்டும் சொல்லுங்க. அதுதான் நம்முடைய தாழ்மையான ஜெபம். இயேசுவே என்னை எடுத்து பயன்படுத்தும், ஆவியானவரே என்னை எடுத்து பயன்படுத்தும். அதுதான் நம்மளுடைய ஹம்பிள் ப்ரேயர் ரெக்வெஸ்ட். நம்ம இந்த ஜெபத்தை பண்ணோம்னா ஆவியானவர் நம்மளை கொண்டு பெரிய 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 காரியங்களை செய்வார். ஆமென். நான் சொல்லுகிறேன், நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. நீங்க அதை நீங்களே நம்ப முடியாது. அப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்கள்லாம் உங்க மூலமா நடக்க போகுது. நீங்க யார் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்க போகுது. நீங்க யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் சொல்றீங்களோ அது அப்படியே நடக்க போகுது. அப்படிப்பட்ட ஃபேவர் உங்க மேல இருக்கிறது. இயேசு சொன்னதை நான் மறுபடியுமாய் நினைப்பூட்டுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பெரிய கிரியைகளை செய்வோம், பெரிய தேவனை மகிமைப்படுத்துவோம், பெரிய தேவனை வெளிப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.